அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் என்ன பார்க்க போறோம்னா, இதய ஆரோக்கியமான உணவிற்கான வழிகாட்டி 2026. இது எதை பேஸ் பண்ணி நான் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன், அமெரிக்க இதய சங்கம் அவங்க 2026க்கு ஒரு வழிகாட்டியை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை சுருக்கமாக தமிழில் படுத்தி கொஞ்சம் கொடுக்குறோம். ஏன் இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசமான உணவு முறைனால இதய நோய், பக்கவாதம் மற்றும் அது தொடர்பான மரணங்களுக்கு அது முக்கியமான காரணமா இருக்கு. இந்த வழிகாட்டில என்னன்னா, வெறும் இது நல்ல உணவு முறை, இது கெட்ட உணவு முறைன்னு சொல்லாம ஒட்டுமொத்த இதய ஆரோக்கிய முறைக்கான வழிகாட்டியா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது எந்த ஆபத்தும் இல்லாதவங்களுக்கும், இதய நோய் இல்லாதவங்களும் இது உதவியா இருக்கும். ஏன்னா அதனால உங்களுக்கு இதய நோய் வருவதற்கான சான்ஸும் கம்மியா இருக்கும். இன்னொன்று இந்த திட்டத்தை பின்பற்றுவதன் மூலம் இது இதய நோய்க்கு மட்டும் கிடையாது, சிறந்த ஊட்டச்சத்தும் கொடுக்கும். அப்புறம் இதர நாள்பட்ட நோய்கள் வருவதோட அபாயமும் கம்மியாகும். அதுக்கு மேல சில கூடுதல் நன்மைகளும் இருக்கும். இதை பத்தி நம்ம பேச போறோம். 4 முக்கிய கருத்துகள் என்ன சொல்ல வராங்க பார்ப்போம். நம்பர் 1, ஒட்டுமொத்த உணவு முறையில் கவனம் செலுத்தணும், தனிப்பட்ட சத்துகள் இல்லை. அப்படின்னா என்னன்னா கொழுப்பு இல்லைன்னா கார்போஹைட்ரேட்டை கட்டுப்படுத்தணும். ஆனா அதை மாத்திரம் கவனப்படுத்தாம நாள் முழுவதும் நீங்க சாப்பிட்ற உணவு, என்னென்ன குடிக்க போறீங்க, அதை கவனிக்கணும். ஒரு ஆரோக்கியமான உணவு முறை என்பது ஒரு தனித்தனியான பகுதிகளை விட ஒட்டுமொத்தமா என்ன சாப்பிட்றோம் ஒவ்வொரு நாளும், அது முக்கியமானது. 2வது சிறு வயதிலே தொடங்கின பிறகு அதை கண்டினியூஸா தொடர்ந்து அதையே உபயோகிங்க. இதய ஆரோக்கியம்ன்றது பிறப்பதற்கு முன்னதிலிருந்தே ஆரம்பிச்சது. அது பிறந்து குழந்தை பருவத்தில் முழுவதும் தொடர்கிறது. வாழ்க்கை ஆரம்பத்திலேயே நல்ல சாப்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா, அது நல்ல வாழ்க்கை முறையும் கொடுக்கும், ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். ஆரோக்கியமான பழக்கங்கள் குடும்பத்தில் வர்றதுனால எல்லாருக்குமே இது ரொம்ப உதவியா இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு அது முன் மாதிரியாகவும் இருக்கும். 3வது பாயிண்ட், எங்க சாப்பிட்டாலும் இந்த அம்சங்களை பற்றணும். அப்படின்னு என்னன்னா, வீட்டில் சாப்பிடும்போது மாத்திரம் அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆஃபீஸ் போறீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க, இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, எங்கே போனாலும் இந்த விதிகள் பொருந்தும். என்ன, கொழுப்பு மாத்திரம் சாப்பிடாம இருக்கிறது, அப்புறம் கார்போஹைட்ரேட் எல்லாம் சாப்பிடலாம், முழு வகையானது சாப்பிடணும், என்ன தண்ணி குடிக்கிறீங்க, அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான விதிகளை நீங்க பண்ணீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியமா இருக்கும். 4வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இதனால கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். கூடுதல் நன்மைகள்னா என்ன? இதய நோய்க்கு மாத்திரம் கிடையாது, மற்ற நன்மைகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, சரியான ஊட்டச்சத்துக்கள், அதிகமான நார்ச்சத்து இதன் மூலம் வரும். இன்னொன்று ஆரோக்கியம், மற்ற கொழுப்பை கம்மி பண்ணிட்டு ஆரோக்கியமான கொழுப்பை சேர்த்துக்கலாம். இதனால நீரிழிவு நோய், சில புற்றுநோய்கள், சிறுநீரக நோய், அப்புறம் மூளை ஆரோக்கியம், இது எல்லாத்துக்குமே இது ரொம்பவும் பயன்படும். ஸோ இதய ஆரோக்கியத்துல ஒரு 9 சிறப்பு அம்சங்கள் சொல்றாங்க. 1, ஆரோக்கியமான எடையை பராமரிக்க கலோரிகளை சமன்படுத்துங்க. அப்படின்னா என்னன்னா உடல்ல கொழுப்பு சேர்வதனால நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், அதனால மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்ற அபாயம் நடக்குது. அதனால நீங்க சாப்பிட்றதுக்கும் எக்ஸசைஸ் பண்றதுக்கும் ஒரு சமநிலை வேணும். அப்படின்னா நீங்க சாப்பிட்றது அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸும் பண்ணணும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்பவுமே ஆக்டிவா இருக்கிறது நல்லது. பெரிய குழந்தைங்க அட்லீஸ்ட் 60 நிமிஷம் சுறுசுறுப்பான விளையாட்டுல இன்வால்வ் ஆயிருக்கணும். பெரியவர்களுக்கு 150 நிமிடங்கள் வாரத்துக்கு மிதமான அல்லது தீவிரமான உடற்பயிற்சி பண்ணணும். அப்படின்னா
30 நிமிஷம் 5 நாளைக்கு. 2வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து அதிக அளவில் காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிடுங்க. இது வந்து இதய ஆரோக்கியனுடைய முக்கியமான உணவின் மையப்பகுதி. இதனால என்ன நன்மைகள்னா ரத்த அழுத்தம் கம்மியாகும், கொலஸ்ட்ரால் கம்மியாகும், ரத்த சர்க்கரையும் சீராக இருக்கும். அதன் மூலம் நார்ச்சத்தும் கிடைக்கும். இந்த நார்ச்சத்து சாப்பிடும்போது இந்த பழங்கள் சொல்லும்போது வந்து ஜூஸா சாப்பிடாதீங்க. ஏன்னா அதுல வந்து நார்ச்சத்துகள் கிடையாது. ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இல்லைன்னா டின்னில் அடைக்கப்பட்டது எல்லாமே நல்லது கிடையாது. அதுல வந்து சர்க்கரை அல்லது உப்பு அளவை பார்த்து அதுல குறைவா இருந்ததுன்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பிட வேண்டாம். 3வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட தானியங்களுக்கு பதிலாக முழு தானியங்களை தேர்ந்தெடுக்கணும். சரி, முழு தானியங்கள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ், பழுப்பு அரிசி, வெள்ளை அரிசி கிடையாது, பழுப்பு அரிசி, கினோவா, முழு கோதுமை, பார்லி இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹோல் கிரைன்ஸ் சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம். இதனால என்ன நன்மைகள்னா நார்ச்சத்து, வைட்டமின்ஸ் மற்றும் தாதுக்கள் அது வந்து முழு தானியங்கள்ல வந்து உண்டு. சுத்திகரிக்கப்பட்ட தானியங்களுக்கு வந்து அது இருக்காது. இந்த முழு தானியங்களை சாப்பிட்றதுனால வந்து இதய நோய், பக்கவாதம், நீரிழிவு நோய் இதோட அபாயங்கள் கம்மியாகும். 4வது பாயிண்ட் ஆரோக்கியமான புரதங்களை வந்து தேர்வு செய்யுங்கள். அது என்னன்னு சொல்ல போறோம். தாவர புரதங்களுக்கு வந்து மாறுங்க. தாவர புரதம் எதுல கிடைக்குது? பீன்ஸ், பருப்பு வகைகள், பட்டாணி, அப்புறம் வந்து நட்ஸ், அப்புறம் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ல இருந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் சாப்பிடுங்க. தாவர அடிப்படையிலான இறைச்சி மாற்றுகள் அப்படின்னு ஒன்று அவைலபிள், மீட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. அது எச்சரிக்கையாக பார்த்துங்க. ஏன்னா வந்து அதில் நிறையா வந்து அல்ட்ரா ப்ராசஸ்ட், அதிக பதப்படுத்துவை, அது நல்லது கிடையாது. அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு இன்னொரு காணொளி போட்டிருக்கோம், அதை வந்து பாருங்க. இன்னும் வந்து மீன் மற்றும் கடல் உணவுகளை வந்து தவறாமல் சாப்பிடுங்க. அந்த மீன் சாப்பிடும் போதும் இந்த ஃப்ரை பண்ண மீன் சாப்பிடாதீங்க. ஏன்னா ஃப்ரை பண்ணுறதுல வந்து நிறைய ஆயில் போடுவாங்க, அதனால வந்து அது வந்து நல்லது கிடையாது. இந்த பொரிக்காத மீன், இந்த ஃப்ரை பண்ணாத மீனை சாப்பிட்றதுனால வந்து மாரடைப்பு வந்து கம்மியாகுது. மீன் எண்ணெய் மாத்திரைகள்னு சில பேர் சாப்பிடுவாங்க, அது வந்து இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அதனால வந்து இதய நோய் கம்மியாகுதுன்னு தெரியாது. ஆனா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ஒரு நோயை வந்து காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து ஃபுல் மீன் இல்லைன்னா சீ ஃபுட், கடல் உணவுகள் வந்து சாப்பிடுங்க. அடுத்த பாயிண்ட் புரதத்துல வந்து குறைந்த கொழுப்புள்ள பால் பொருட்களை சாப்பிடுங்க. உங்கள் கொழுப்பு சமநிலை வந்து தி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், நிறைவுறா கொழுப்புகளை வந்து சாப்பிடுங்க. இந்த சேச்சுரேட் ஃபேட்ஸ் வந்து நல்லது கிடையாது. தயிர் ஒரு மோர் அதை வந்து சாப்பிடலாம், ஏன்னா அது வந்து குடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. இன்னொன்று வந்து ரெட் மீட், சிவப்பு இறைச்சி வந்து குறைச்சிருக்கு. சிவப்பு இறைச்சியில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள், பேக்கன், சாசேஜ் அதெல்லாம் தவிர்த்துருங்க. என்னென்ன சாப்பிடலாம்னா வந்து இறைச்சி சாப்பிடும்போது லீன் மீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் கோழி இறைச்சி அந்த மாதிரியானதை வந்து சாப்பிடலாம். 5வது பாயிண்ட் என்னன்னா நிறைவுற்ற கொழுப்புகள் பதில் நிறைவுறா கொழுப்புகளை பயன்படுத்துங்க. சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்க்கு பதிலாக அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து சாப்பிடுங்க. சரி, நிறைவுற்ற கொழுப்புகள்னா என்னன்னா வந்து விலங்கு கொழுப்புகள், வெண்ணெய், நெய் அதுல எல்லாம் நல்லது கிடையாது. அப்புறம் வந்து வெப்பமண்டல எண்ணெய்கள் அப்படின்னா வந்து தேங்காய் எண்ணெய், பாம் ஆயில் அதுவும் நல்லது கிடையாது. அதெல்லாம் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக வெஜிடபிள் ஆயில்ஸ் அப்படின்னு இருக்கு. அது என்னன்னா வந்து ஆலிவ் ஆயில், கெனோலா ஆயில், சோயாபீன் ஆயில் அதெல்லாம் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கு. அது வந்து உடம்புக்கு நல்லது, நிறைவுறா கொழுப்புகள். 6வது பாயிண்ட் என்னன்னா வந்து அதிக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்த்து
குறைந்த பதப்படுத்த உணவுகளை தேர்ந்தெடுக்கும். அப்படின்னா நான் வந்து அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ல இருந்து ஹோல் கிரெயின்ஸ் சாப்பிடணும்னு அர்த்தம். இது அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்டுக்கும் வந்து ஒரு காணொளி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து தவறாம கேளுங்க. அதையும் வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் வந்து நிறைய சோடியம் அப்படின்னா உப்பு, நிறைய சர்க்கரை மற்றும் செயற்கை பொருட்கள் அதிகமா இருக்கு. அது எல்லாமே வந்து நல்லது கிடையாது. அதுக்கு மேல வந்து அதுல நார்ச்சத்தும் கிடையாது, ஊட்டச்சத்துக்களும் கிடையாது. அதெல்லாம் சாப்பிடுறதுனால உங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகும், இதய நோய்க்கும் காசு காரணமா இருக்கும். 7வது பாயிண்ட் என்னன்னா சேர்க்கப்பட்ட சர்க்கரைகளை குறைக்கவும். ஆடட் சுகர்ஸ்னா எதுல இருந்து வருதுன்னா வந்து மேசி சர்க்கரை, டேபிள் சுகர், இது ரெகுலர் சர்க்கரை, கருப்பட்டி எல்லாமே அதுதான். அப்புறம் வந்து சிரப், தேன், பழச்சாறு, இது எல்லாமே வந்து ஆடட் சுகர்ல வரும். இப்போ வந்து பழங்கள் சாப்பிடுங்க, அதுல நார்ச்சத்து வரும். ஆனா பழச்சாறு நல்லது கிடையாது. சர்க்கரை சேர்க்கப்பட்ட பானங்கள் வந்து ரொம்பவுமே தீங்கு விளைவிப்பை. 25% அதிகமான கலோரி வந்து சர்க்கரையிலிருந்து வந்ததுன்னா உங்களுக்கு வந்து இதய நோயால் இறக்கும் அபாயம் 3 மடங்கு அதிகம். 3 மடங்குனா 300% அதிகம். 8வது பாயிண்ட் என்னன்னா குறைந்த சோடியம் உணவுகளை தேர்வு செய்யுங்க. அப்படின்னா வந்து குறைந்த உப்புள்ள உணவுகளை வந்து தேர்வு செய்யுங்க. குறைந்த உப்புள்ள உணவுகள்னால வந்து ரத்த அழுத்தம் கம்மியா இருக்கு. அதிக பொட்டாசியம் உள்ள பழங்கள், காய்கறிகள் வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. அதனால சோடியத்தை குறைச்சு பொட்டாசியத்தை அதிகரித்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு வந்து ரத்த அழுத்தம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவும் நல்லதா இருக்கும். ஆனா இந்த பொட்டாசியம் சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனைகள் இருந்ததுன்னா வந்து டாக்டர்கிட்ட கலந்து ஆலோசிச்சிருங்க. ஏன்னா இந்த பொட்டாசியம் வந்து சிறுநீரகம் மூலம் தான் வெளியேறுது. பிரச்சனை இருக்கும்போது சில நேரம் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுங்க. 9வது மது அருந்தும் பழக்கம் இல்லைன்னா அதை தொடாதீங்க. இருந்ததுன்னா வந்து அதை கட்டுப்படுத்துங்கள். குறைஞ்ச அளவு மது சாப்பிட்டாலுமே வந்து அது இதயத்தை பாதுகாக்கிறது இல்லை என்றது புது ஆராய்ச்சியின் மூலம் தெரிய வந்திருக்கு. முன்னாடி வந்து கொஞ்சம் ட்ரிங்க் சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. இப்போ அது உண்மை கிடையாது. ஸோ உயர் ரத்த அழுத்தத்தை பாதுகாக்க வந்து மதுவை தவிர்ப்பது நல்லது. அப்புறம் மதுவினால புற்றுநோய் மற்றும் இதர ஆபத்துகளும் வரும். அதனால மதுவை அறவே தவிர்ப்பது நல்லது. சரி, ஒரு இதய ஆரோக்கியமான தட்டு பிளேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை சாப்பிடும் போதும் பாதி தட்டுல வந்து காய்கறிகள், பழங்கள் இருக்கணும். இன்னொரு கால் தட்டுல வந்து முழு தானியங்கள் அப்படின்னா பழுப்பு அரிசி, கினோவா, முழு கோதுமை ரொட்டி. இன்னொரு கால் தட்டுல வந்து ஆரோக்கியமான புரதம் அப்படின்னா என்னன்னா பருப்பு, மீன், நட்ஸு, கொழுப்பு குறைந்த கோழி இறைச்சி, ரெட் மீட்ஸை வந்து குறைக்கவும், சிவப்பு இறைச்சியை கம்மி பண்ணவும். என்ன மாதிரி எண்ணெய்கள் யூஸ் பண்ணலாம்னா வந்து தாவர எண்ணெய்களை யூஸ் பண்ணுங்க. ஆலிவ் ஆயில், கனோலா ஆயில், சோயாபீன் ஆயில். சரிங்களா? என்ன மாதிரி பானங்கள் சாப்பிடலாம்? தண்ணீர், சர்க்கரை சேர்க்காத தேநீர் அல்லது காபி. சர்க்கரை பானங்களை தவிர்க்கவும். சரி, சுவைக்கு என்ன பண்றது? உப்புக்கு பதிலாக வந்து மூலிகைகள் இல்லைன்னா மசாலா பொருட்களை பயன்படுத்தவும். சரி, முட்டை சாப்பிடலாமா? முட்டை சாப்பிடும்போது அதுல உள்ள கொலஸ்ட்ரால் வந்து மக்களுக்கு சில பேர் கவலையா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு பெரிய கவலை கிடையாது. மிதமான அளவில் முட்டை சாப்பிடுறது வந்து ஆரோக்கியமான உணவின் ஒரு பகுதி. ஆனா முட்டையோட சேர்த்து பேக்கன், சாசேஜ் அந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை தவிர்க்கவும்.
சரி, சப்ளிமெண்ட் சாப்பிடலாமா? வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய கிடைக்குது இல்லைங்களா? நான் இப்ப சொன்ன உணவு முறையை பின்பற்றினால் உங்களுக்கு மாத்திரைகள் தேவையில்லை. பெரும்பாலான ஊட்டச்சத்து தேவைகள் அதிலேயே பூர்த்தி ஆயிரும். இதே பாதுகாப்புக்காக இந்த 2026ல வந்த கைட்லைன்ஸ் சப்ளிமெண்ட்ஸை பரிந்துரைக்கவில்லை. ஆனா நீங்க கர்ப்பிணி பெண்களாவோ, சில முதியவர்களுக்கோ, இல்லைன்னா மிகவும் கடுமையான உணவு கட்டுப்பாடுகள் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு சப்ளிமெண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வைட்டமின்ஸ், அதர் நியூட்ரியன்ஸ் தேவைப்படலாம். இல்லைன்னா உங்களுக்கு தேவை கிடையாது. இறுதியா உங்கள் வாழ்நாள் முழுவதும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த தனிப்பட்ட உணவுகளில் கவனம் செலுத்தாமல் ஒட்டுமொத்த உணவு முறையில் கவனம் செலுத்துங்கள். ஆரோக்கியமான பழக்கங்களை சின்ன வயசுல இருந்தே உங்க குடும்பத்திலேயே ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் எங்க சாப்பிட்டாலும், வீட்டுல சாப்பிட்டாலும், ஆபீஸ்ல சாப்பிட்டாலும், ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டாலும் இந்த 9 அம்சங்களை பின்பற்றுங்கள். இந்த உணவு முறையினால உங்களுக்கு ஊட்டச்சத்து, நார்ச்சத்து அண்ட் ஆல்சோ தி நாள்பட்ட நோய்களுக்கும் இது தீர்வாக அமையும். கடைசியா, இதே ஆரோக்கியமான உணவு முறை என்பது நெகிழ்வானது, ரசிக்கத்தக்கது மற்றும் சாத்தியமானது. இது உங்கள் தனிப்பட்ட விருப்பங்கள், கலாச்சார மரபுகள் மற்றும் பட்ஜெட்டுக்கு ஏற்றது மாதிரி அமையக்கூடியது. சில நேரம் இது பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அப்படி தேவையில்லை. சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திட்டு அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்களையும் மாத்திராதீங்க. அதுல இன்னொரு படி மேல போங்க. அப்படி பண்ணும்போது உங்களுடைய இதய ஆரோக்கியம் மாத்திரம் கிடையாது, பூரண ஆரோக்கியமும் அதனால உறுதிப்படுத்தப்படும். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி ரொம்பவும் முக்கியமானது. அதனால எல்லார்ட்டையும் இதை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி. அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.